பொது விழாவான ஜல்லிக்கட்டு போட்டியை விடியா திமுக அரசு கட்சி விழா போல் நடத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தின் மாடலையே விடியா திமுக அரசு மாற்றிவிட்டது. திறமையற்ற அரசு நிர்வாகத்தால் மக்கள் அவதிப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. பொங்கல் கொண்டாட்டம் முடிந்து சென்னை திரும்பும் மக்கள் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பு. விடியா அரசு நெரிசலை குறைக்க முன்னேற்பாடுகளை செய்யவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. பொங்கல் பண்டிகைக்கு ஊருக்கு சென்ற தென் மாவட்ட மக்கள் சென்னைக்கு திரும்புவதால் கடும் போக்குவரத்து நெரிசல். சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையை நோக்கி வரும் ஆம்னி பேருந்துகள் பூந்தமல்லி வழியாக செல்ல விடியா அரசின் காவல்துறை உத்தரவு. போலீசாரின் திடீர் உத்தரவால் சென்னைக்கு வரவேண்டிய பயணிகள் வண்டலூரிலேயே இறக்கிவிடப்பட்ட அவலம். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து சென்னை நகருக்கு முறையாக மாநகர பேருந்துகள் இயக்காத அவலம். நீண்ட நேரமாக பேருந்து முனையத்திலேயே காத்திருப்பதாகவும் விடியா அரசு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டு. வெளியூர் பஸ் வந்து அங்கே இறங்குறோம், அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்து வர வேண்டியது இருக்குது. அது ஒரு இது கன்ஃபியூஸாகவே இருக்குது. இது கரெக்டான வழி இதுவே இல்லை. சும்மாவே நான் ஊட்டிக்கு போயிட்டு வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். இன்றைக்கி வந்து 8:30 மணி ஆகுது. இது வரைக்கும் பஸ்ஸே ஏறாமல் இருக்கும். இன்றைக்கி வேலைக்கு போக முடியாது, பசங்க ஸ்கூல் போக முடியாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விழுப்புரத்தில் இருந்து சென்னை மார்க்கமாக அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதி. விடுமுறை முடிந்து திரும்பும் நிலையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் அவலம் நிலவுவதாக பயணிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் தலை துண்டித்து படுகொலை. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் உதகையில் மீண்டும் உறைபனியின் தாக்கம் ஆரம்பம். வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து பதிவானதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை வாலாஜாபாத் சாலையில் விதிமீறி இயக்கப்பட்ட போலீஸ் ரெக்கவரி வாகனம் மோதி விபத்தில் குழந்தைகள் உள்பட 3 படுகாயம். வேலியே பயிர் மேய்ந்த கதியாக போலீசாரை விதிமீறலில் ஈடுபட்டு விபத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் இருந்து கோலாலம்பூர் நோக்கி புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. விமான எண் சாதுரியத்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதால் பயணிகள் உட்பட 160 பேர் உயிர் தப்பினர். சென்னை புழல் அருகே 1.5 டன் குட்கா பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 6 பேர் கைது. விடியா ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரத்தில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளும் பாரிவேட்டை திருவிழாவில் 2 பிரிவினருக்கிடையே தகராறு. தோஸ்திர பாடல் பாடுவது தொடர்பான வாக்குவாதத்தில் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல். தமிழகத்தில் ஜனவரி மாதத்தில் மட்டும் இதுவரை 922 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். விடியா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இனியாவது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து காய்ச்சல் முகாம்களை நடத்திட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் தண்ணீர், கழிவறை உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி தராமல் விடியா அரசு கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு உள்ளதாக புலம்பிக் கொட்டிய பொதுமக்கள். குடும்பத்துடன் காணும் பொங்கலை கொண்டாட வந்து திண்டாட்டமே மிஞ்சியதாக மனம் நொந்து வேதனை. இங்க பேட்டரி சைக்கிள் கிடையாது, வாகனம் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. நாங்க நடந்துருவோம், நாங்க பெரியவங்க, சின்ன பசங்களாம் இருக்காங்க, ஸோ அவங்களால நடக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். பட் அதே மாதிரி 200 டிக்கெட் வாங்குறாங்க, என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு, அதுவும் அதிகம் தான். அதுக்கேற்ற மாதிரி இங்க உள்ள அவ்வளவா எந்த ஒரு ஃபெசிபிலிட்டியும் இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. 200 ரூபாய் டிக்கெட். நாங்க என்ன வசதி இருக்கு நீங்க சொல்லுங்க. குழந்தைங்களை எடுத்துன்னு வரா, தண்ணி எங்கேயோ ஒரு இடத்துல கக்கூஸ் இருக்குதா ஃபர்ஸ்ட், அது இருக்கா இல்ல பாத்ரூம் இருக்கா, யாருக்குன்னா ஒண்ணு லைன் கட்டு குழந்தைங்க போதுங்க, எதுனா ஒண்ணு இருக்கா? இவ்வளவு பணம் வாங்குறாங்களே, எதனா ஒண்ணு பண்றாங்களா? அதுல வேற வயசானவங்க தள்ளு போனன்றாங்க, இந்த கால் அடிபட்டு நண்டு வரும். நாங்க அதுதான் நம்பி வந்தோம். 200 ரூபாய் டிக்கெட்டு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல்.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உச்சகட்ட பாதுகாப்பு. ராமர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதையொட்டி தீவிரவாத தடுப்பு பிரிவு கமோண்டர்களை கொண்டு தீவிர கண்காணிப்பு. பிப்ரவரி 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா. திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து இலங்கை அதிகாரிகள் கச்சத்தீவில் ஆய்வு.